விவகாரத்துல நடிகையை பயன்படுத்தி முடக்க நினைக்கிறீங்களா? அவங்க ரொம்ப நாளா முயற்சி பண்றாங்க. நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம். அங்க ஹைகோர்ட்ல வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அப்பீல் போயிருக்கோம். அவங்க 3 வாரத்துல விசாரணை பண்ணி முடிக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 3 மணி நேரம் போய் விசாரணைக்கு போயிட்டு தான் அவர் வந்திருக்காரு. எல்லாத்தையும் எழுதியும் கைப்பட எழுதியும் கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல அவங்களோட இதுக்கு அவர் கட்டுப்பட்டு வருவார். அவர் சொல்லியிருக்காங்க, அவர் போவாரு. ஏன்னா நம்மளுக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. யாரு நீங்க முடக்க நினைக்கிறீங்க? அந்த மாதிரி எத்தனை நாளா பேசிட்டு இருக்கு. இத்தனை வழக்கு இருக்கும் போது பாலியல் குற்றம்னா அவரை போட்டு நீங்க அசிங்கப்படுத்தணும் தான் நீங்க முயற்சி பண்றீங்க. வேற என்ன இருக்கு? இன்டென்ஷன் என்ன இருக்கு? ஏற்கனவே 2 முறை எழுதி கொடுத்தாங்க. வழக்குல இருந்து வெளியே போறணும் எழுதி கொடுத்தாங்க. மீண்டும் வந்து அந்த வழக்கை வந்து புதுப்பிக்கிறாங்க. அதுதான் நீங்களே சொல்றீங்க. அதுல இவ்வளவு குழப்பம் இருக்கு. அவங்க விசாரிக்கட்டும், நேர்மையா விசாரிக்கட்டும். நம்மளும் அப்பீலுக்கு போயிருக்கோம். அவங்க நேர்மையா விசாரிச்சா என்ன நடக்கணுமோ நம்ம பாப்போம். நம்ம அதை செய்வோம். அவரும் அதுக்கெல்லாம் அவர் ஊர்ல இல்லன்றது அப்பவே அவர் சொல்லிட்டாரு. இவங்களாதான் இந்த தேதியை 27ஆம் தேதி கொடுங்க, நீங்க வந்து எழுதி கொடுங்கன்னு அவங்களாதான் சொல்றாங்க. நம்ம வழக்கறிஞர் போய் இன்னொரு அவங்க அடுத்த நாளே போடணும்னு என்ன இருக்கு? 2 வாரம் அவர் ஊர்ல இல்ல, தொடர் பயணம். அவர் வந்து எங்க ஓடி போயிட போறாருங்க? ஒரு நாளைக்கு 3 தடவை பிரஸ் மீட் பண்றாருங்க. கணவர் எங்க இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அண்ணன் இந்த ஊர்ல இருக்காராமே, அது அங்க இந்த ஊர்ல இருக்காரு போல இருக்கு. அங்க இருந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு, எல்லாருக்குமே தெரியும். நீங்க என்ன எங்க ஓடிய போயிட போறாரு? எங்க எவ்வளவு வழக்கு இருக்கு, எவ்வளவு எதிர்கொள்றாரு அவரு. ஓடியா போயிடுறாரு. வந்து சொன்ன தேதியில அவர் வருவாரு. அவர் ஒத்துக்கிட்ட தேதியில அவர் வருவாரு. இன்னைக்கு ஒரு தேதி கொடுத்திருக்கீங்க. அது என்னன்னா அவர் பேசி முடிவெடுத்து அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. பாலியல் குற்றச்சாட்டு வச்சு அந்த நடிகை வந்து உங்களை நேருக்கு நேர் சந்திக்க தயார். அததான் நானும் கூப்பிடுறேன், வர சொல்லுங்க அப்படின்னா. அவங்கள வர சொல்லிட்டு என்னை கூப்பிடணும். அவங்கள வர சொல்லிட்டுல கூப்பிடணும். சார், இப்ப 2 நாட்களுக்கு முன்பு கூட உங்க ஆட்கள் சந்திச்சுதான் அவங்க நேற்று சொல்லியிருக்காங்க. எங்க ஆளுக்கு சந்திக்கணும் இல்ல, சந்திக்க வாங்கன்னு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர்புக்கே வரல. குறிப்பா 2 கோடி ரூபாய் வரை கொடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பரவுது. அவங்களுக்கு அந்த நடிகைக்கு சொல்லிக்கிற வேண்டியது ஏதோ சொல்லிக்கிற வேண்டியதான். நீங்க திருமணம் ஆயிடுச்சு, 7 முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். அப்படிலாம் அதுலயே சிறையில இருந்துகிட்டே கருவை கலைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்க திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும். முதல்ல நீங்க அளிச்ச புகார்ல எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே, 2வது புகார்லயும் சொல்லலையே. திருமணமான அதுக்கான படங்கள், அதுக்கான இதெல்லாம் காட்டியிருக்கணும். அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும். எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, மறுபடியும் ஒரு திருமணம் ஆகலாம். இதுல இருந்து நீங்க இதையே யாருமே கேட்க மாட்டீங்க, என்கிட்ட கேட்குறீங்க. உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையா இருக்குது, ரசிக்கும்படியான ஒரு கதை. அப்ப நான் செய்யறத தப்பு நினைக்கிறேன். அப்ப நானும் இனிமே ஒரு ஆடியோ வெளியிடுறேன். ஏங்க நீங்க தான் அவர் தராரு. அவங்க பல ரூபாய்களை, லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா சொல்லிதான் சொல்றீங்க நீங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நானே தெருக்கோடியில நின்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எங்கிட்ட 2 கோடி இருக்குது. அதாவது அவங்க வந்து என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு ரொம்ப இதாயிருச்சு. 15 வருஷம் கழிச்சு சாக போறோம் அப்படின்னு எனக்கு எங்க வீட்டுல வேலை செஞ்ச ஒரு பையன், அந்த காலம் வேலை செஞ்சவனை பிடிச்சி அழுது இது பண்ணி அந்த குரல் செய்தியை கேட்டோன்னே, சரி இப்போ ஏதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன். சாக போறோம், எங்களுக்கு மாசம் அந்த குரல் செய்தி அப்புறம் நான் வெளியிடுறேன் பாருங்களேன். அதை கேட்டா நீங்க கூட காசு கொடுப்பீங்க. பாவம், உதவின்னு கேட்கும்போது கொடுத்து தொலைக்கிறதா? அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை. கேட்டோன்னே சரி கொடுத்தோம். ஒரு 2-3 மாசம் ஏதோ தம்பி கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது உதவி விடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து தான் அந்த மறுமனு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.